அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தொழிலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் ஏராளமான விதிகள் உண்டு. ஒரே விதியில் இந்த தொழில் தான் பார்ப்பார் அப்படின்றத ஜாதகத்தில் சொல்ல முடியாது. ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு லக்கண ரீதியாக லக்கணம் வலுத்து இருக்குதா அல்லது ராசி ரீதியாக ராசி வலுத்து இருக்குதா, ரெண்டையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு எந்த கிரகம் சம்மந்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். லக்கணத்தோடு 2 10ஆம் இடங்களோடு எந்த கிரகம் சம்மந்தப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு மனிதனுடைய தொழிலை கணிக்கிறதுக்கு 10ஆம் பாவத்தோடு எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத லக்கணத்தை ரீதியாக பார்க்கணும். ராசி 2ஆம் பட்சம்தான், லக்கணம்தான் முதன்மை. ராசி எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்கணத்துக்கு 10ஆம் இடம் பாவக்கிரகனுடைய பார்வை இருப்பு இந்த மாதிரி அமைப்பில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, ராசி ரீதியாக நீங்கள் 10ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த ராசி ரீதியான அமைப்பு உள்ள வேலை தான் அமையும். அதாவது ராசிக்கு 10ஆம் வீட்டோடு இப்போ குரு சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா ஆசிரியர் சம்மந்தப்பட்ட தொழிலில், சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறையில், நிர்வாகம், நிதி, பேங்கு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொது பலன். சரிங்களா? அனுபவத்துலேயும் இப்படி பாருங்கள், சரியாக தான் இருக்கும். நான் அனுபவத்தில் பார்க்குறேன், கரெக்டாக தான் வருது. அதாவது லக்கணத்துக்கு 10ஆம் வீடு சேதாரப்பட்டு ராசிக்கு 10ஆம் வீடு நல்லா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் வீடு நல்லா இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு 10ஆம் வீட்டோடு எந்த கிரகம் சம்மந்தப்படுதோ அந்த கிரகம் சார்ந்த காரக தொழிலில் அந்த ஜாதகர் ஈடுபடுவார். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவாக ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே முதல்ல பார்க்கும்பொழுது லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டையே தான் நீங்கள் பார்க்கணும். லக்கணத்துக்கு 10ஆம் வீடு தான் ஒரு மனிதனுடைய தொழில் இந்த வேலை தான் பார்ப்பார் அப்படிங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லுவோம்ல. அந்த இது எப்போவுமே முதன்மையாக இதை பார்க்கணும், முதல்ல இதைத்தான் பண்ணணும், இதுதான் ஃபேஸிக்கு. சரி, இது சரியில்லை அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம், 2ஆம் பட்சமாக என்ன பண்ணலாம் யோசிப்போம்ல. அதுதான் ராசியை வச்சு பார்க்குறது. ஆனால் லக்கணத்தை வச்சு தான் நீங்கள் எல்லா பலனுமே கணிக்கணும். என்ன பண்ண விதிப்படி தொழில் அமையலை அப்போ மதியை கொண்டு வேறு ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்குறது தான் சந்திரனுக்கு 10ஆம் வீட்டை நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம். மதி விதினா லக்கணத்தை வச்சு கணிக்கிறது, மதினா சந்திரன் இருந்த வீட்டை லக்கணமாக போட்டு கணிக்கிறது. அதுதான் விதிஸ்தானம் மதிஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம். இப்போ பொதுவாக லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு வைங்களேன். லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா அந்த சாதகர் சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன, அந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருப்பார். நீங்கள் வேணால் எத்தனை ஜாதகம்னா எடுத்து பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன, முதல்ல எடுத்த உடனே வண்டி வாகனம் அது நம்ம மைண்டுக்கு வந்துடும் எல்லாத்துக்குமே. அப்போ வண்டி வாகனம் அப்படின்னா போக்குவரத்து துறையில் வேலை பார்க்கலாம், டிரைவர், கண்டக்டரு, அல்லது சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்தலாம். ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, சொந்தமாக அந்த மினி ஆட்டோ இதெல்லாம் ஓட்டுதாங்க பார்த்தீங்களா, சேர் ஆட்டோ, மினி ஆட்டோ. அந்த சேர் ஆட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டு அதோட சனியும் சம்மந்தப்படணும். இந்த கனரக வாகனங்கள் எல்லாமே சனி சுக்கிரன் 2 பேருமே சம்மந்தப்படணும். சுக்கிரன் மட்டும் சம்மந்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சொகுசு வாகனம், ட்ராவல்ஸில் எஸ்டிடிசி பஸ்ஸு, இந்த லோக்கல் பஸ்ஸு இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராவல்ஸை கூட அது மாதிரி பஸ்ஸில் கண்டக்டர் வேலை பார்க்குறதுக்கு கூட சுக்கிரனுடைய பங்கீடு ரொம்ப அவசியம். 10ஆம் வீடோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க. பூக்கடை, பூ மார்க்கெட்டு, பூ வியாபாரம் இருக்குது பார்த்தீங்களா, மலர் சம்மந்தப்பட்ட மலர்கள், கனிகள், அதாவது பழங்கள்லேயே கனிகள் இருக்கலாம், மலர் வகைகள், கனி வகைகள். பூக்கடை, பூ மார்க்கெட்டு, பூ பின்னுதாங்க, பூ கட்டுதாங்க, பூவை தொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிங்களா. கோயிலுக்கு மாலை போடுறது, கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை அது இதுன்னு. இந்த பூன்னு வந்துட்டாலே அதுக்கு சுக்கிரன் தான். நல்லா வாசனையுள்ள வாசனை திரவியங்கள் அத்தனைக்கும் சுக்கிரன் தான். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம், வாசனை திரவியம், பூ மார்க்கெட்டு. வேறு சுக்கிரனுக்கு என்ன சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீடு, அதாவது இடம் இல்லாமல் வீடு மட்டும், அதாவது வீடு வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர் தொழில், இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவ தொழில்கள். அப்போ இதில்
சுக்கிரனுடைய காரகத்துவ தொழில்னு சொல்லிட்டு இவ்வளவு தொழில் சொல்கிறீங்களே, ஆனால் இந்த மாதிரி பிரித்து எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரித்து பார்க்குறத அதாவது பிரித்து பார்க்கும் பொழுது தான் வந்து ஆதிபத்தியம் வேலை செய்யும். சுக்கிரன் வந்து யோகமான கிரகமாக இருக்குன்னு வைங்களேன். சுக்கிரனுடைய டாப் லெவல் என்ன? சுக்கிரனுடைய காரத்துவம் அத்தனையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது மனித உடல் உறுப்புகளை கூட வந்து மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து அதாவது சுக்கிரன் தான். சிற்றின்ப உறுப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் தான். அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்களா மருத்துவர்கள், அவங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டோட வலுத்து இருக்கும். நீங்கள் வேணால் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய மருத்துவருடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்களேன். சுக்கிரன் அவங்களுக்கு வலுத்து இருக்கும். 10ஆம் வீட்டோடு ராசி ரீதியாவது லக்ன ரீதியாவது அந்த சுக்கிரன் 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருப்பார். சரி, லக்ன ரீதியாக 10ஆம் வீட்டோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது டயாலிசிஸ் தான் பண்ணுறாரு, டயாலிசிஸ் டாக்டர் தான். அல்லது சுக்கிரனுக்கு இன்னும் என்ன சொல்லலாம், டயாலிசிஸ் மட்டும் இல்லை, ஏன்னா டயாலிசிஸ்னால் கிட்னி தானே, கிட்னிக்கு சுக்கிரன் தான். அப்புறம் செக்ஸாலஜி டாக்டருக்கு வந்து சுக்கிரன் தான். ஆமாம். அப்புறம் வந்து நம்ம அந்த திருமண மண்டபம் வச்சு நடத்தாங்கல்ல, அதுக்கும் சுக்கிரன் தான். அழகு சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்கல்ல, பாபர் ஷாப்பு, பியூட்டி பார்லரு, இது எல்லாமே சுக்கிரன் தான். சரி, இதில் வந்து தரம் பிரித்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதான் இப்போ தான் சொன்னேன், லக்ன ரீதியாக தான், அது பாவக ரீதியாக தான் அதை நீங்கள் தரம் பிரிக்க முடியும். அப்போ பாவக ரீதியான எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து லக்கணத்துக்கு யோகமான கிரகமாக சுக்கிரன் வந்து அந்த சுக்கிரனே வந்து 10ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டிருந்தால் டாப் லெவல், அதாவது வந்து கிட்டத்தட்ட டயாலிசிஸ் மருத்துவர், செக்ஸாலஜி டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டாப் லெவலில் இருக்கும். சரி, லக்கண ரீதியாக யோகமான கிரகம்னு சொல்கிறீங்க, அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன் 1, 5, 9. இதில் வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், மகர கும்ப லக்கணம் இந்த மாதிரி ஜாதகாரங்களுக்கு, அதுக்கப்புறம் கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், மகரம், கும்பம், கன்னி, மிதுனம், ரிஷபம் கூட எடுத்துக்கலாம். பட் துலாம் எடுக்க முடியாது. துலாமுக்கு அட்டமாதிபதியாக வருவார். ரிஷபத்துக்கு கூட 6ஆம் வீட்டு அதிபதி ஒரு வகையில் அவரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ரிஷபம், வேறு எந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து நல்ல ஒரு யோகமான கிரகமாக வரும், அவ்வளோதான். துலாமுக்கு வந்து ரொம்ப மோசம் கிடையாது. ஆனால் 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி வருதுனால வந்து அவர் நல்ல ஒரு யோக பலன்களை அவர் செய்ய மாட்டார். ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்துருக்கேன், என்ன தான் அவர் 8ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலுமே வந்து துலாம் லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக வருதுனால இந்த டாப் லெவலில் என்ன இருக்குது வேறு சுக்கிரனுடைய அமைப்புகளில், சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் வந்து எல்லா காரகத்துவத்தையும் நீங்கள் படித்து பார்க்கணும். கணவன் மனைவி வாழ்க்கைக்கு வந்து சுக்கிரன் தான். அப்போ கல்யாண புரோக்கருக்கு சொல்லலாம் சுக்கிரன். அப்போ வீடு, வண்டி வாகனம் சொல்லிட்டேன். வேறு அழகு சாதன பொருட்கள் எத்தனையுமே வரும். வேறு என்ன சொல்லலாம், பசுமாடு சுக்கிரன், பசுமாட்டுக்கு சுக்கிரன் தாங்க. அதாவது கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை வாங்கலாமா, ஆடு மாடு வாங்கி வளர்க்கலாமா அப்படிலாம் கேட்க வருவாங்க. அதுக்கெலாம் வந்து சுக்கிரனுடைய வலிமை ஜாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சில ஜாதத்தில் பார்த்துருக்கேன், 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது வந்து அவங்களுக்கு அரசியல் தொடர்பு நல்லா வரும். ஆனால் அரசியலுக்கும் சுக்கிரனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆமாம், அந்த ஒரு விதியை மட்டும் நான் அடுத்த ஒரு வீடியோவில், அதாவது லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டோடு சுக்கிரன் சம்மந்தப்பட்டு ஆனால் அவர் அரசியல் எப்படி வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது ராசி ரீதியாக வந்திருப்பார். அவர் ஒரு ஜாதகத்தை பார்த்துருக்கேன், துலாம் லக்கணம், லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தார். ஆனால் அவர் வந்து அரசியல் ரிலேட்டடாக தான் இன்னமும் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஜாதகருக்கு பார்த்திங்க அப்படின்னா ராசி ரீதியாக தான் கிரகங்கள் வேலை செஞ்சுருக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து பார்த்தேன். ஏன்னா லக்கண ரீதியாக அவர் 10ஆம் வீட்டில் போய் லக்கணாதிபதி இருந்தாலுமே அட்டமாதிபதியாக வருதுனால அவர் வந்து வேறு ஒரு பெரிய யோகத்தை ஒன்றும் கொடுக்காமல் இருந்தார். சரி, அந்த ஜாதகத்தை நான் தனி ஒரு வீடியோவாக விலகி அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்போது இந்த மாதிரி தரம் பிரித்து பார்க்குறது வந்து பாவக ரீதியாக வரணும். 5, 9, 1 இந்த மாதிரி ஆதிபத்தியம் வாங்கி சுக்கிரன் வரும்போது டாப் லெவல் தொழில். அதுக்கு அடுத்தபடியாக வரணும் அப்படின்னா கேந்திரம், அதாவது 4ன்னு வந்துட்டாலே வண்டி வாங்கணும் அப்படிங்க எடுத்துக்கிடுவீங்க. 4, 7, 10 இதெல்லாம் வந்து திரிகோணம், கேந்திரம். அடுத்த லெவலில் வரும்னு பார்த்துக்கிங்களா. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் வந்து 3க்கும் 8ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சவர் தான். அப்போ 3க்கும் 8க்கும் அவயோக கிரகம் என்ன செய்யும், ஒரு
ப்ரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக இருக்க வைக்கலாம், ப்ரைவேட் பஸ்ஸில் டிரைவராக இருக்க வைக்கலாம், அல்லது வந்து ஆக்டிங் டிரைவராக இருக்கலாம். ரெஸ்டாரண்ட்டு, அதாவது வந்து விலை உயர்ந்த மால், ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி இடங்களில் பணிபுரிவதற்கும் வந்து சுக்கிரன் தான். அழகு நிலையங்களில் பணிபுரிவதற்கும் சுக்கிரன் தான். சரி, அழகு நிலையம்னு சொல்லிட்டேன், பாப்பர் ஷாப்பு அழகு நிலையம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறதுக்கு சுக்கிரன் சொல்கிறீங்களா? அப்போ அந்த சுக்கிரன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் கிட்டத்தட்ட அந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு யோகம் இல்லாத கிரகமாக வந்து அவர் 10ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டிருப்பார். ஒரு லக்கண ரீதியாக அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல யோகமான கிரகமாக இல்லாமல் இருந்தால் அவர் 10ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டு அவர் சுபபலம் பெற்று வலுத்து இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இப்படி தான் தொழில் அமையும். யோகமான கிரகமாக வந்தாச்சு அப்படின்னா ஒரு 4 பேர் மதிக்கத்தக்கக்கூடிய மதிப்பு மரியாதையாக இருக்கக்கூடிய லெவலில் உயர்ந்த நிலையில் கொண்டு போய் அந்த சுக்கிரன் வைப்பார். இப்போ நான் ஏன் சுக்கிரன் மட்டும் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல் மற்ற கிரகத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். நான் எல்லா கிரகத்துக்கும் சொல்லிடுவேன். ஆனால் வீடியோ சிம்பிளாக ஷார்ட்டாக போட்டால் ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெளிவாக புரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கிரகத்துக்கு நீங்களே வந்து அந்த பாவத்தோட இணைச்சி பலன் பாருங்கள். நான் வேணும்னா அடுத்தடுத்த வீடியோவில் 10ஆம் வீட்டோடு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருந்தால் எந்த மாதிரி தொழில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த இதில் சொன்னது போலயே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் விளக்கி சொல்கிறேன். சரிங்களா? அப்போது 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருந்தாலுமே வந்து சுக்கிரனுடைய பலமும் இருக்கணும். மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டுக்கு நல்ல ஒரு யோகஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் வச்சு அவர் 10ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டிருப்பார். அப்படிங்கும்போது சுக்கிரனுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு ரிச் லெவலில் அவங்க இருப்பாங்க. இப்படி தான் வந்து நீங்கள் தரம் பிரித்து பார்த்துக்கிடணும் ஜாதகத்தை. அதுக்காண்டி சுக்கிரன்னு சொல்லிட்டாங்களா 10ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டிருக்காரா, இவர் பூ மார்க்கெட்டில் வேலை வைப்பாரா, அல்லது பூ சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாரா, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாரா, டயாலஜி செக்ஸாலஜி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாரா, இவர் எதில் இருப்பாருன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு போட்டு குழம்பாதீங்க. அதை பாவக ரீதியாக எடுத்துக்கோங்க. அடுத்து நடக்கிற தசை இன்னொன்றையும் சொல்லிக்கிறது, ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம், முதல்ல ஜாதகம் நல்லா தரமான ஜாதகமாக யோகமான ஜாதகமாக அப்படின்றத நான் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய முந்தின வீடியோக்குள்ளே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஜாதகம் நல்ல ஒரு யோகமான ஜாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? யோகமான ஜாதகமாக இருக்கும்போது எப்படியும் அந்த ஜாதகரை அந்த கிரகம் உயர்ந்த லெவலுக்கு கட்டாயம் கொண்டு போயே தீரும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயங்க, சுக்கிரனுக்கு ஒரு பாயிண்டை சொல்ல மறந்துட்டேன். சினிமா துறை நடிகர் நடிகை விளம்பரம் இந்த மாதிரி சினிமா துறையில் ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னா 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்படணுங்க. அப்போது 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது சினிமா துறையும் கலைத்துறை இசைத்துறை அத்தனையும் வந்து 10ஆம் வீட்டோட சுக்கிரன் சம்மந்தப்படணும். நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக லைட்டாக பொதுவாக எடுத்து கொடுத்துருக்கேன். சுக்கிரனுடைய காரத்துவங்களை ஃபுல்லாக நீங்கள் படித்து இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கணிக்கும் பொழுது 10ஆம் வீட்டோட அதை சம்மந்தப்படுத்தி நான் சொன்னது போல் கணிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன்.